கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்கு தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக இன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம், என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே அதிகமாக பெருக வேண்டும். நிறைய குடும்பத்திலே வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். விசுவாசம் எந்த அளவுக்கு வளருது, விசுவாசத்துல ஒரு விருத்தி வேணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நம்ம ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கிறோமோ, விசுவாசம் நமக்கு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு. தீங்கு நாளில் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய ஆபத்து இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு அப்படின்னா, என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தா போதும். இந்த நாளிலும் புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வார்த்தை, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தாவீது சொல்கிறார், தீங்கு நாளில். நம்முடைய வாழ்க்கையிலே தீங்கு, அப்படி இல்லைன்னா போராட்டம், பலவிதமான சூழ்நிலை, எந்த சூழ்நிலையும் சரி, தம்முடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று வேத வசனத்தினோடு உங்க பிள்ளையோடு நீங்க பேசின கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். புதிய நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கிருபையினால் நிரப்பி விசேஷமா புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமா ஆசீர்வதிங்க. உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து இந்த நாளிலும் எல்லா தடையெல்லாம் விலக்கி ஆசீர்வதிங்க. வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க, உம்முடைய சமூகத்துல காத்திருக்க கர்த்தர் கிருபை தாங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. எல்லாருடைய கையின்கிற ஆசீர்வாதம் ராஜா. 24 மணி நேரம் முன்னும் பின்னுமா சகலமான பாதுகாப்பு தாங்க. கர்த்தர் பொறுப்பெடுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.